தமிழ்நாடு முழுவதும் அனுமன் ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடைகள் கொண்ட மாலைகள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. மார்கழி மாதம் அமாவாசையில் மூல நட்சத்திரம் வரும் நாளில் அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஆஞ்சநேயர் கோயில்களிலும் பெருமாள் கோயில்களிலும் அனுமன் ஜெயந்தி வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. புகழ்பெற்ற நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் பிரகாரம் முழுவதும் 2 டன் எடையுள்ள பல்வேறு வகையான வண்ண மலர்களை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டது. 18 அடி உயரமுள்ள ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடைமாலை சாத்தப்பட்டது. வடைமாலை அலங்காரத்தில் காட்சிகள் ஆஞ்சநேயரை ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். ஜெயந்திக்காண்டி வடமாலை தரிசனம் பார்த்தாகணுங்க ஒரு ஆர்வத்தில் வந்துட்டு இன்றைக்கி காலையிலே சீக்கிரமாக எழுந்துச்சு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வடமாலை தரிசனம் பார்த்தது. இதான் என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் நான் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்துட்டு வடமாலை தரிசனம் பார்த்தது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்தோம். நமக்கு தெரியாது இன்றைக்கி ஹனுமன் ஜெயந்தின்னு. ஆனால் பெருமாள் அனுகிரகத்தினால நாங்கள் பார்த்ததுனால நிஜமாக ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. நாங்கள் அப்படியே குணசீல பெருமாளை இப்போ சேவிக்க தான் வந்தோம். பட் நாமக்கல்ல தான் நமக்கு ஹோட்டல் கிடச்சிது. அதனால பெருமாள் தரிசனம் நமக்கு கிடைச்சது. குமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோயிலில் வீற்றிருக்கும் 18 அடி உயரமுள்ள ஆஞ்சநேயருக்கு பால், பன்னீர், சந்தனம், இளநீர் உட்பட 16 வகையான பல்வேறு அபிஷேகங்களுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஊத்தங்கரை ஆஞ்சநேயர் கோயிலில் அனுமன் ஜெயந்தியை ஒட்டி 120 லிட்டர் பாலில் அபிஷேகம் நடைபெற்றது. வேலூர் தோட்டப்பாளையம் பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு நடத்தப்பட்டது. ராமநாதபுரம் அரண்மனை ஸ்ரீ பால ஆஞ்சநேயர் கோயிலில் பால ஆஞ்சநேயருக்கு பால், பன்னீர், மஞ்சள், சந்தனம் உட்பட 16 வகையான பல்வேறு அபிஷேகங்களுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள கோதண்டராமன் பக்த ஆஞ்சநேயர் கோயிலில் குழந்தை வடிவிலான அனுமனை ஊஞ்சலில் வைத்து வழிபாடு செய்தனர். தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற அனுமன் ஜெயந்தி விழாக்களில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அனுமனை வழிபட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.